கர்த்தர் நல்லவர். குட் மார்னிங் டியர் பீப்புள். எல்லாம் நல்லா தூங்கியிருப்பீங்க. வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். நான் என்னுடைய பிள்ளைகளை போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரேன். கர்த்தர் அற்புதமான ஒரு வார்த்தையை நீ காலையில் என்னுடைய மனதில் பேசினா அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பூமி இதில் இந்த வாழ்க்கை, இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை சவால் நிறைந்ததாக இருக்குது. எக்கச்சக்க சவால்கள். எதுவுமே ஈஸியாக நடக்க மாட்டேங்குது, எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்காரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, வல்லமை இருக்குது. பலத்தினால் முடியாதது, பராக்கிரமத்தினால் முடியாததெல்லாம் அவருடைய ஆவியானவரால் ஆகும். ஆகவே யோசுவா போல கேலப் போல தான் இருக்கணும். இந்த 12 பேர் போனாங்க கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு. அதில் 10 பேர் பொய் ஒன்றும் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறாங்க. என்ன இருந்துச்சு அப்படியே சொன்னாங்க. ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருந்துச்சு. அவர்கள் பேசினது கர்த்தர் அதை பாவமாய் பார்த்தார். ஆனால் 2 பேர் யோசுவாவும் கேலபும் மட்டும் என்ன பேசுனாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசினாங்க. அதுதான் கர்த்தர் அங்கீகரித்தார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கர்த்தர் உங்கள் வார்த்தையை அங்கீகரிக்கணும்ட்டு? அப்போது கர்த்தர் அங்கீகரிக்கிற விஷயத்தை தான் நம்ம பேசணும். அதான் அவருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசணும். என்னால் முடியும், என்னை பலப்படுத்துகிற இயேசுவை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுட்டுன்னு பேசணும். இந்த பூமி எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இது கிடையாது, அது வேணாம், இது வேணான்னு பேசிகிட்டு இருந்தோம்னா, இது கஷ்டம், அது கஷ்டம், இன்றைக்கி இருக்கிற விலைவாசி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா கர்த்தருக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. மாறாக இந்த பூமி வாழ்க்கை, இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கை இது கானானை சுதந்திரிக்கிற வாழ்க்கை. நம்ம ஆளுங்க தப்பாக மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிட்டாங்க. தப்பாக மேட்ச் த ஃபாலோயிங் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் ஒரு விஷயத்தை தப்பாக மேட்ச் பண்ணிங்கன்னா மற்றதும் தப்பாக போயிடும். அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த வாழ்க்கை பூமி வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுதான் கானான், பரலோகம் போகிறதான் கானான்ட்டாங்க. நான் கேட்குறேன், கானான் தேசத்தில் ராட்சதர்கள் இருந்தாங்களே, கானான் தேசத்தை சோதரிக்கிறதுக்கு அவ்வளோ யுத்தங்கள் செய்தார்களே, இப்போ நான் பரலோகத்துக்கு யுத்தம் பண்ணியா சண்டை போட்டால் பிடிக்க போறீங்க? இல்லை அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்களா? தேவ பிள்ளைகளை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இன்ஹெரிட் யுவர் லேண்ட், இன்ஹெரிட் யுவர் லைஃப். இந்த பூமி தான் கானான். இங்கே தான் இருக்குது யுத்தம், இங்கே தான் இருக்குது பெரிய பெரிய சண்டை. பரலோகத்துக்கு நம்ம போகிறது கிருபையினால், இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால. அவை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் வருகிற சவால்களை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால ஜெயிச்சிடலாம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, நமக்கு ஜெயிச்சிடலாம். குறைவுலேருந்து வெளியே வந்துடலாம், கடனின் பிடியிலேருந்து வெளியே வந்துடலாம், வியாதியின் பிடியிலேருந்து வெளியே வந்துடலாம். முடியுன்றேன், முடியாதுன்றதை பேசாதீங்க. ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிற ஒரு பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், ரொம்ப பெரியவருங்க. பயப்படவே பயப்படாதீங்க, சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. கர்த்தர் சோர்ந்து போகிறவருக்கு பலன் தரார், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுறாரு. ஆகவே டியர் ஃப்ரெண்ட்ஸ், யோசுவா மாதிரி இருங்க, கேலப் மாதிரி இருங்க. மற்ற எவனும் எகிப்துலேருந்து வெளியே வந்த 50 லட்சம் பேரில் மோசே கூட உள்ளே போல, மற்ற எந்த ஜனமும் போல 50 லட்சம் பேர் உள்ளே போல, 2 பேர் உள்ளே போகிறானுங்க, யோசுவா கேலப். அதே மாதிரி யோசுவா போல கேலப் போல போகிறதுக்கு நான் ரெடி. ஏன் கூட யார் வரா? வரீங்களா? சேர்ந்து போகலாம், போய் பிடிப்போம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாத்தையும் பிடிப்போம், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாத்தையும் சோதரிப்போம். இன்னைக்கு அதெல்லாம் வேற ஒருத்தன் பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறான். அவனை துரத்தி விட்டு பலவந்தம் பண்ணு. தேவ ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The violent shall take it by force. போய் எடுக்கணும், நம்மளோட இதை நம்ம தான் எடுக்கணும். கர்த்தராகவே நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னா கர்த்தர் அப்படி ஏங்கலை. கர்த்தர் சொல்கிறார், ஜெபிக்க சொல்கிறார். ஜெபமே ஜெயம். ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு ஸ்ட்ராங்காக நாம் நம்முடைய வேலைகளை செய்யும்போது அங்கே பெரிய மாற்றங்களும் அதிசயங்களும் உண்டாகுது. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்ஹெரிட்டிங் இஸ் அவர் ஒன்லி ஃபோக்கஸ். இன்ஹெரிட்டன்ஸ், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற காரியங்களை சுதந்திரிக்கிறது, அதுதான் நம்முடைய குறிக்கோளாய் நோக்கி ஓடணும். பரிசுத்தத்தோடு ஓடணும், விசுவாசத்தோடு ஓடணும், நம்பிக்கையோடு ஓடணும், உண்மையோடு ஓடணும். கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை ஓடணும். ஏன்னா அதுதான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்குது. ஞானம் இல்லாமல் இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஆகவே இந்த நாளில் சொல்கிறேன், தைரியமாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை சோதரிக்க ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சுகத்தை சோதரிக்க ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நல் வாழ்க்கையை சோதரிக்க ஓடுங்க. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. உங்களுக்குள்ளே ஏங்குள்ளே இருக்கிறவர் ரொம்ப பெரியவர், பரிசுத்த ஆவியானவர். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் நல்ல அற்புதமான வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. God bless you.